கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இன்று நாம் மிஷனரி கதை கேட்போம். ஏனென்றால் இன்று ஓய்வு நாள். 1800ஆம் ஆண்டுகளில் இளைஞனான அடோனிராம் ஜட்சன் தன்னை தேவன் பர்மா செல்ல சொல்லுகிறார் என்று உணர்ந்தார். அங்கு கிறிஸ்துவை பற்றி எவரும் அறியவில்லை. பயணம் மிகவும் கடினமானது. ஆனாலும் அவர் தன் மனைவியுடன் விசுவாசத்தோடு அங்கே சென்றார். பர்மாவில் அவர் பல துன்பங்களை சகித்தார். நோய், மனைவி மற்றும் பிள்ளைகளின் மரணம், சிறை தண்டனை. ஆனாலும் அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. பைபிளை பர்மிய மொழியில் மொழிபெயர்த்து மக்களுக்கு பொறுமையுடன் கற்றுக் கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு பின் ஆயிரக்கணக்கானோர் இயேசுவை அறிந்தார்கள். தேவனுடைய வேலை மெதுவாக நடந்தாலும் அவருடைய நாமத்திற்காக செய்யப்படும் எதுவும் வீணாகாது. மிஷனரி வாழ்க்கை நமக்கு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்றால் அர்ப்பணிப்பை நினைவுபூட்டுகிறது. ஆனால் அன்பில் விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் தேவனுடைய காலத்தில் கனி அளிக்கும். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம் அன்பை உலகுக்கு அறிவித்த மிஷனரி பணியாளர்களின் வாழ்க்கைக்கு நன்றி. என்னையும் என் வாழ்க்கையில் சாட்சியாக்கி என் சிறு முயற்சிகளுக்கு நீர் குறித்த காலத்தில் கனி தருவீர் என்ற விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.